என்ன மீட் பண்ணணுமா? எதுக்குடி? தெரியல மச்சான், 10 மணி போல ஹைவேஸ்ல இருக்கிற ஹோட்டலுக்கு வர சொன்னா. ஹோ, சர்ப்ரைஸா பிளான் பண்றதுனால தான் என்கிட்ட கேட்காம உன்கிட்ட கேட்டிருக்காளா? என்னன்னு தெரியலையே. சரி போய் கேட்போம். ஓகே மச்சான், நான் போய் அவளை மீட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன். பாய். ஹே, அந்த டாக்டர் எதுவும் பிரச்சனை பண்ணானா உடனே எனக்கு கூப்பிடு, சரியா? சரி, நான் கிளம்புறேன். டேய் பாய் டி. நீயும் வாட சொல்லுவேன்னு பார்த்தேன், ஆனா ஒரு வார்த்தை கூட கூப்பிடலையேடா. அப்போ நான் வர வேணாமா ஆதி? நீ மட்டும் தனியா போறல? ஓய், என்ன பாய்னு சொன்னா ஒண்ணுமே சொல்லாம நீ பாட்டுக்கு நிக்கிற? நான் என்ன சொல்லணும்? அதான் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டே, அப்புறம் என்ன? நானும் வரேன்னு சொல்ல மாட்டியா? நான் ஏன் சொல்லணும்? உனக்கே என்ன கூப்பிடணும்னு தோணல. ஓய், நான் கூப்பிட்டாதான் நீ வருவியா? ஆமா, நீ கூப்பிட்டாதான் வர முடியும். கூப்பிடலன்னா நான் எதுக்கு வரணும்? நான் என்னமோ மனசுக்குள்ள உன் கூட வரணும், அவ என்ன பேசுறான்னு கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மாதிரி பேசுற. ஹோ, அப்ப மேடம் அப்படி நினைக்கல. இல்லையே. அப்புறம் ஏண்டி கண்ணு கலங்கி இருக்கு? கண்ணெல்லாம் ஒண்ணும் கலங்கலையே, அது கண்ணு வேர்த்துக்கு. ஹலோ மேடம், நாங்களும் ராஜாராணி படம் பார்த்திருக்கோம். அடச்சி, வந்து வண்டியில ஏறுவா. போடா பொறுக்கி, என்ன விட்டுட்டு தானே போகணும்னு நினைச்சேன். அப்புறம் என்ன மறுபடியும் வந்து கூப்பிடுற? நீ கூப்பிட்டா நான் ஏறணுமா? விட்டுட்டு போனா என்ன சொல்லுவேன்னு பார்த்தேன், ஆனா ஒண்ணுமே சொல்லலையே. ஈகோ இடிக்குது. அவங்க யாருப்பா? உங்க ஆளு. நீங்க 2 பேரும் பர்சனலா ஏதாவது பேசுவீங்க, அப்பன்னு பார்த்து நான் போய் நடுவுல பூந்துக்கிட்டு எதுக்கு? அதான் நான் வர வேணாம்னு நினைச்சேன். ஓ அப்படியா? ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். சரி ஓகே, நீ வர வேணாம், நான் மட்டும் போயிட்டு வரேன். டேய் என்னடி நீயே சொல்லிட்டு நீயே என்ன திட்டுற? மூடிட்டு ஏறு, ரொம்ப ஓவரா சீன் போடாத என்ன? டேய், உனக்கு இப்பவே வார்னிங் கொடுக்குறேன். அங்க வந்துட்டு அவ மூஞ்ச பார்த்துட்டு அது இப்படி இது அப்படின்னு ஏதாவது வர்ணிச்சுக்கிட்டு ஓவரா சீன் போட்டுட்டு இருந்த மவனே, அங்கேயே உனக்கு கொன்னே போட்டுருவேன். எடி காவியாடி. அதுக்கு அவ எவ்வளவு பெரிய காவியாவா இருந்தாலும் நான் நிம்மதிடா. ஏண்டி பவர் பேக்டா பேசுறேன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? உட்காருடி போலாம். அவ்வளவு காமெடியாவா இருக்கு? சரி சரி சரி, வா போலாம். அச்சோ அச்சோ, என்னை உன்னிடம் தந்தேனே, வழியினில் தொலைத்தாயே. மச்சான், என்ன எதுக்கு பாக்கணும்னு சொன்னா ஏதாவது கேட்டியா? கேட்ட மச்சான், ஆனா அத உன்கிட்ட தான் சொல்லுவேன்னு என்ன நோஸ் கட் பண்ணிட்டாடா. நோஸ் கட் வாங்கிட்டு தான் நிக்கிறியா? அப்புறம் மச்சான், அவ சர்ப்ரைஸா வரதா சொல்லிருந்தா, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா. அதனால அவ வந்து நின்னானா ஹே சர்ப்ரைஸ் அப்படின்ற ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துறேன்னு என்ன மாட்டி விட்டுறாதடா. அடி பாவி, அவதான் சர்ப்ரைஸா பண்ணணும்னு சொல்லிருக்கால, அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொன்ன? மச்சான் நான் உன் நிம்மதி, இப்பறம் உன்கிட்ட போய் சொல்லுவேன். டிடி போதும் டி, நம்பிட்டேன். மச்சான், காவியா வரா. ஆதி. ஹாய் காவியா. டேய் எருமை, சர்ப்ரைஸ் ஆகுடா, சுதப்பி விட்டுறாத. ஆமால. ஹே காவியா, நீ என்ன இங்க? ஓகே ஓகே ஓகே. ஆதி, உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஹோ, அப்ப நீங்க தான் நிம்மதி கிட்ட சொல்லி இந்த பிளான் போட சொன்னீங்களா? ஆமா ஆதி. நிம்மதி, நான் சொன்னேங்கிறதுக்காக சர்ப்ரைஸா ஆதி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல. காவியா, ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே, என்னது? நான் இங்க வந்ததுல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்களை இங்க வர சொன்னேன்னு நான் சொல்லவே இல்லையே. டீ டால்டா மண்டையா, ஏண்டா? ஐயோ, அவசரப்பட்டுட்டேனோ, சாரிடி. என்னைய கூத்துட்டு போயிடாதடா, மூடிக்கிட்டே இரு, அவளே சொல்லுவா. சரி, இப்ப எப்படி சமாளிக்கிறேன்னு மட்டும் பாரு. இல்ல, எனக்கே தெரியாம நிம்மதிக்கு கால் பண்ணி சர்ப்ரைஸா ஒரு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா சம்திங் முக்கியமா தானே இருக்கணும், அதான் கெஸ் பண்ணேன். எப்படி சமாளிக்குது பாரு நாய். சமாளிச்சிட்டேன் பத்தியா? ஆமா ஆதி, ரொம்ப முக்கியமான விஷயம் தான் உங்ககிட்ட பேசணும். நிம்மதி, ஆதியை இங்க வர வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க போய் உங்களுக்கு வேலை ஏதாவது இருந்தா பாருங்க, நானும் ஆதியும் தனியா பேசிக்கிறோம். இல்ல அது வந்து ஆதி, ரெஸ்டாரண்ட்குள்ள போலாமா? ஒரு நிமிஷம், நிம்மதியும் நம்ம கூட வரட்டும், அதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? ஐயோ ஆதி, நிம்மதி நம்ம கூட வரதுனால எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஆனா நான் உங்ககிட்ட தனியா பேசுறதுக்காக தான் வந்தேன், அதனாலதான் நிம்மதியை போக சொன்னேன். மத்தபடி ஒன்றும் இல்ல. நிம்மதி, நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க. ஹே இல்ல இல்ல, தப்பாலாம் எடுத்துக்கல. மச்சான் விடுறா, அவங்க தான் உங்ககிட்ட தனியா ஏதோ பேசணும்னு சொல்றாங்கல்ல, நீ போய் பேசு.
என்னடி தனியா போகவா? மூஞ்ச பேத்துருவேன். அப்புறம் என்ன, அவ முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்க, நானும் வருவேன்னு உரிமையா சொல்ல மாட்டியா? நீயும் வான்னு உரிமையா கூட்டிட்டு போ. அத்தாடி நீதான் அழுக்கடையாத பால் நொர சேத்தோட வாழ்ந்தும் கரப்படியாத தாமர பூக்குற என தாக்குற. ஆ, காவ்யா இல்ல, நிம்மதி என் ஃப்ரெண்டு, எல்லாத்துலயுமே என் கூட தான் இருப்பா. அவளும் இருக்கட்டும், வாங்க உள்ள போலாம். மச்சான் வாடி. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், அதுக்குன்னு எங்க போனாலுமா கூடவே வரது? ஆதி கூட தனியா பேச கூட முடியல. காவ்யா, இப்படியே விட்டனா அவ்வளவுதான். லைஃப் லாங் ஆதி கூட இவ ஒட்டிட்டே தான் தெரியவா. இப்பவே இவங்களை எப்படியாவது பிரிச்சிரு. கையில புக்கே வச்சிருக்கேன், அத கூட வாங்காம போறாரே. சரி, உள்ள போய் அது கொடுப்போம். டி, உனக்கு என்ன தெரியுமா ஆர்டர் பண்ண போறேன்? பூரி. டேய், சாவடிச்சிரும் உன்னை. எனக்கு பூரி சுத்தமா பிடிக்காது. ஆர்டர் பண்ணா நீ தான் சாப்பிடணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பூரி தான் ஆர்டர் பண்ண போறேன், நீ சாப்பிட தான் போற. டேய் எருமை, கொன்றுவேன் உன்னை. ஐயோ காவ்யா, உங்களுக்கு கவனிக்கவே இல்ல. வாங்க வந்து உட்காருங்க. எங்க உட்காரணும் ஆதி? மச்சான் தள்ளி வாடி, காவ்யா உட்காரட்டும். காவ்யா, இப்ப உட்காருங்க. நிம்மதி, நான் ஆதி கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நான் அந்த சேர்ல உட்காந்துக்கிறேன், நீங்க இப்படி ஓரமா உட்காருங்க. இல்ல நிம்மதி, உங்களை தான் சொல்றேன், கேட்கலையா? நோ ப்ராப்ளம், நீங்க வந்து இங்க உட்காருங்க. ஆதி, உங்களுக்காக தான் ஃப்ளார்ஸ் எடுத்துட்டு வந்தேன். வெளியவே கொடுக்கணும்னு நினைச்சேன், மறந்தாச்சு. இந்தாங்க. ஹே, தேங்க் யூ so much காவ்யா. காவ்யா ப்ளீஸ் உட்காருங்க. என்ன? ஒன்றும் இல்லை, உங்களை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. சார் ஆர்டர் கொடுக்குறீங்களா? காவ்யா என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு ஃப்ரைட் ரைஸ். அண்ணா ஒரு ஃப்ரைட் ரைஸ். ஆதி, வேற எதுவும் வேணுமா? இல்ல, நிம்மதி கிட்ட நீங்க கேட்கவே இல்ல. அவகிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்ல, அவளுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். என்ன மச்சான், நம்மளோட ஃபேவரட்ட சொல்லிட்டா? சொல்லிரு மச்சான். அண்ணா எங்களுக்கு ஒரு பிளேட் தந்தூரி அப்புறம் நூடுல்ஸ். ஓகே சார், ஒரு பிளேட் தந்தூரி, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், இது மூணு தானே? ஆமா. ட்ரிங்க்ஸ்க்கு ப்ளூ மொஜிட்டோ கொடுங்க, 2 கொடுங்க. ஓகே சார். இதுல தந்தூரி யாருக்கு, நூடுல்ஸ் யாருக்கு? ரெண்டுமே எங்க 2 பேருக்கும் தான். நாங்க 2 பேரும் போதும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஹோ, அப்போ அடிக்கடி 2 பேரும் ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருப்பீங்க போலயே. அடிக்கடி ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோம்னு சொல்றதை விட நிறைய பேசியிருக்கோம், அதனாலேயே நிறைய தெரியும். அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாமே எனக்கும் தெரியும். எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்காதுன்னு அவளுக்கும் தெரியும். ஏய் என்ன, மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பத்தி எதுவுமே பேசல? ஆதி, எதுக்காக கடவுள் என்ன உங்களை பார்க்க வச்சாரு, பேச வச்சாரு, எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா உண்மையை சொல்ல போனோம்னா எல்லாமே உன்னை நல்லதுக்காக தான் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, காரணம் இல்லாம எதுவுமே நடக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆக்சுவலி உங்க பார்த்ததுல ஒரு நல்லது நடந்திருக்கு. புரியல. உங்க போட்டோவை புரோக்கர் அங்கிள் கொடுத்த போட்டோல நடுவுல வச்சு எங்க அப்பா கிட்ட காமிச்சு எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்குன்னு உங்க போட்டோவை காமிச்சேன். என்னது, காமிச்சிட்டீங்களா? என்ன சொன்னாரு? ஆக்சுவலி எங்க அப்பாக்கு உங்களை முன்னாடியே தெரியுமா. அவர் மேல இருந்த பொய்யான கேஸ நீங்க தான் கரெக்டான ஆளை கண்டுபிடிச்சு அவரை காப்பாத்திருக்கீங்கன்னு சொன்னாரு. அப்படியா? உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு விஜயகுமார். ஓ, அவரோட பொண்ணா நீங்க? ஆமா. சோ நம்மளோட கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எங்க அப்பாவும் உங்களுக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஓ, அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம், இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு பொண்ணு பார்க்க வந்துருங்க. ஓகே? அது நான் இவ்ளோ ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன ஹாப்பியாவே ஆகல? ஏன் ஆதி, உங்களுக்கு பிடிக்கலையா? ஹே, அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலி நீங்க திடீர்னு சொல்லவும் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. இவ்வளவு சீக்கிரம் இது சுலபமா முடியும்னு நான் நினைக்கல, அதான். ஹே, கங்க்ராட்ஸ் 2 பேருக்கும். மச்சான். ஆதி, இந்த கல்யாணத்துல எந்த குழப்பமும் வந்துராதுல? இல்ல. மச்சான், ஈவினிங் 5 மணிக்கு ரெடியா இரு. நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நம்ம காவ்யா வீட்டுக்கு போவோம். இல்ல, இவங்கெல்லாம் எதுக்கு, நீங்க மட்டும் வரலாம்ல? நான் தான் சொன்னேனே, என் மச்சான் இல்லாம நான் எங்கேயுமே போனதில்லைன்னு. அவ எப்போதும் என் கூட எல்லா இடத்துக்கும் வருவா, இதுக்கும் வரட்டுமே. டேய் மச்சான் விடு, அவங்க தான் வேணான்னு சொல்றாங்கல்ல. எருமை, சொன்னதை மட்டும் செய்டி. 5 மணிக்கு கிளம்பி ரெடியா இருக்க, இல்ல மவளே குன்னே போட்டுருவேன் உன்னை. ஆதி. சொல்லுங்க காவ்யா. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறது நானு. என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க? அவங்க உங்களுக்கு 3வது மனுஷி தானே, ஐ மீன் உங்களோட ஃப்ரெண்டு தானே,
அவங்கள ரொம்ப உரிமையா வாடி போடி எருமை அதுதான் பேசுறீங்க? சோ இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஐயோ ஆதி, கோவப்படாதீங்க. நான் எதுவும் தப்பா சொல்லிடலையே. அவங்க கார்த்திக் டாக்டரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இன்னொருத்தருக்கு வைஃப் ஆக போறவங்கள போய் வாடி போடி எருமை மச்சான்னு கூப்பிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு கோவம் வரும்ல. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரும்ல. அதுதான் ஆதி சொன்னேன். நான் எதுவும் தப்பா சொல்லிடலையே. காவ்யா, நிம்மதிக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே வேற. கடைசி வரைக்கும் நான் அவளை அப்படிதான் கூப்பிடுவேன், அவளும் என்ன அப்படிதான் கூப்பிடுவா. அதை கேட்கறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்ல. அப்படியா? அத நிம்மதி சொல்லட்டும். இதுல நான் சொல்றதுக்கும் ஒண்ணும் இல்ல. ஆதி சொல்றதுதான் எனக்கும். நானும் அவனை அப்படிதான் கூப்பிடுவேன். இதுல எவன் என்ன கேக்குறான்னு நானும் பாக்குறேன். அவ்வளவுதான், மேட்டர் ஓவர். எங்க 2 பேருக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போது யாரும் வந்து எதுவும் பண்ண முடியாது. அப்படிதானே நிம்ஸ்? ஆமாண்டா ஆதி. எடி மச்சான், நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணவே இல்லடி. வா போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரலாம். அட ஆமால, பழக்க தோசத்துல வந்து உட்காந்துட்டோம்டா. சரி சரி வா போலாம். காவ்யா, நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டீங்களா? வரும்போதே பண்ணிட்டு தான் வந்தேன் ஆதி. அப்போ ஓகே, நானும் நிம்மதியும் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரோம். ஓகே. ஓஹோ, என்ன என்ன சொன்னீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்பா? அப்படி என்னங்கடா ரிலேஷன்ஷிப்பு? காவ்யா, இது இப்பதான் முளைச்சு வந்திருக்கு. இப்பவே கிள்ளி விட்டுரு. வளர விட்ட விஷச்செடியா மாறி உன் வாழ்க்கையவே கெடுத்துரும். இப்ப இந்த நிம்மதி அந்த இடத்த விட்டு காலி பண்ண வச்சாதான் ஆதிக்கிட்ட நம்ம தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? டாக்டருக்கு போனை போட்டு நிம்மதியை அவுட்டிங்க்கு கூப்பிட வைப்போம். இந்த கார்த்திக் டாக்டரே வந்து நிம்மதியை கூட்டிட்டு போகட்டும். அப்போ நம்ம ஆதி கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. இதுதான் கரெக்ட்.